சார் இந்த மதுரை கேஸில் அந்த நைட்டெல்லாம் சுடுகாட்டில் கட்டில் போட்டு படுத்து தூங்குனீங்களா சார்? அந்த உடல்களை தோண்டி எடுக்காமல் ஆய்வு பண்ணாமல் நான் போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் வரைக்கும் உங்கள்கிட்ட லஞ்சம் கொடுக்குறதா பேச்சுவார்த்தைலாம் நடந்ததா கேள்விப்பட்டமே. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இப்போ இதை எதுக்கு திருப்பி திருப்பி கேட்குறீங்க? பழைய காலத்து இப்போ இல்லை சார், நீங்கள் எவ்வளோ தூரம் நேர்மையாக இருந்திருக்கீங்க. இதெல்லாம் கடந்துட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு நடந்ததெல்லாம் வந்து எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்துருக்கேன். பாதகமான பலி தரக்கூடிய மோசமான நிகழ்வுகளை எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறேன். அதை ஏன் திருப்பி திருப்பி அதை ஏன் நம்ம அதை பேசி என்ன போகுது? 500 கோடி கூட மயங்காமல் இப்போ ஒரு நேர்மையாக இருக்குன்னா உதாரணமாக சொல்லணும் இல்லை சார் இளைஞர்கள் மத்தியில்? இல்லை, இப்போ நீங்கள் இப்போ அதாவது இளைஞர்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னா அதில் உண்மையிலேயே நீங்கள் தீவிரமாக இருந்து கேட்குறீங்கன்னா சொல்கிறேன். இந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அச்சுறுத்தல் வருது, ஒத்துழையாமை இல்லை, அரசு அலுவலர்கள் ஒரு பக்கம், சுடுகாட்டில் படுக்க வேண்டிய ஒரு நிலைமை, என்னோட வேலை பார்த்தவங்க ஒரு சில பேர் சின்ன விபத்துக்களை சந்திக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இப்போ இதனுடைய ஒரு அம்சமாக எனக்கு இந்த 200 கோடி ரூபாய் நீங்கள் லஞ்சமாக தர்றோம், இந்த விசாரணையினுடைய வீச்சை குறைச்சிருங்க, வந்து பேசுங்க, நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் இது பண்ணிக்கலாம், 500 கோடிங்கிற அளவுக்கு கூட நாங்கள் தர்றோம், எங்களுடைய பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லி வந்துச்சு. அதை நான் என்ன சொல்கிறது, இதை திருப்பி திருப்பி பேசி என்ன இதாக போகுது? அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணி 500 கோடி ரூபா லஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறேன்? எனக்கு இப்போ பண தேவை எல்லாருக்கும் இருக்குது. நானும் ஒரு அரசு ஊழியர், மாத சம்பளத்தில் தான் நான் வந்து வாழ்கிறேன். மாத சம்பளத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய உயர்வு செல்வத்தில் பொருளாதாரத்தில் பெரிய உயர்வு வராது. மாத சம்பளத்தில் குடும்பம் நடத்துவதற்கு தேவையான அளவுக்கு தான் வரும். போதும் அந்த போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நான் என் வாழ்க்கையை நடத்துகிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போ வீட்டு கடனை வந்து நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹவுசிங் லோனு வீட்டு கடன் வாங்கிட்டு இருந்தேன். அதை கட்டுறதுக்காக கொஞ்சம் பெருந்தொகை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடி. அதெல்லாமே ஒரு அரசு ஊழியர் மாத சம்பளத்தில் வரக்கூடியவருக்கு நேரக்கூடிய ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன். அதனால் 200 கோடி கொடுக்குறோம்னு சொல்கிறப்பவும் எனக்கு சின்ன ஆசை கூட ஏற்படலை. 200 கோடி ஒரு பெருந்தொகை தான். அது வாங்கினா ஒரு பெரிய 500 கோடியாக கூட அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வாங்கியிருக்கலாம். அது ஒரு பெருந்தொகை. ஆனால் 500 கோடின்னு சொல்லும் பொழுது உங்கள் ஒரு ஒரு தூது அனுப்புகிறாங்க. 500 கோடி சொல்லும்போது யாருக்கு வந்து ஒரு ஆசை வரும்ல சார்? வரும். அது எனக்கு வரலை. ஏன் சார்? அது பிடிக்கல, எனக்கு வரலை. பணம் வந்து பண தேவைகள் இருக்குது. ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக வரக்கூடிய அந்த தொகை அது எத்தனை ஆயிரம் கோடியாக இருந்தாலும் என் மனதில் அது ஒட்டவே இல்லை.